ஒரு குட்டி கதை ஒண்ணு இருக்கா, என் நெஞ்சில் குடி இருக்கும் என்னோட அண்ணன் தலைவருக்கு என் உயிரே கொடுப்பேன். என்னுடைய போட்டோவை கிளிங்க, பேனரை உடைங்க, எனக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்லைங்க. ஆனா என் ரசிக மேல மட்டும் கை வைக்காதீங்க. நீங்க தான் என்ன உங்க நெஞ்சில குடி வச்சிருக்கீங்க. இந்த எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா. ஹிட்டு, ஃப்ளாப்பு, பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சதுதான் நான் நினைக்கிறேன். உலகத்திலே உழைச்சவங்களை மேடையில வச்சு அழகு பார்க்கிற ஒரே முதலாளி ரசிகன் தாங்க. ஃபேன்ஸுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். என்னோட அப்பா அம்மாவோ, என் ஃபேமிலியோ, என் ஃப்ரெண்ட்ஸோ எனக்காக ஃபீல் பண்றாங்கன்னா அவங்க என் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி அதனால ஃபீல் பண்றாங்க. பட் எந்தவித ரத்த சம்பந்தமும் இல்லாம நேரா கூட பார்த்து இருக்க மாட்டாங்க. ஆனா எனக்காக ஒருத்தர் ஃபீல் பண்றாருன்னா அது என்னோட ஃபேன்ஸ் மட்டும்தான். அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட்னு சொன்னாரு. ஒரு குட்டி கதை ஒண்ணு இருக்கா, என் நெஞ்சில் குடி இருக்கும் என்னோட அண்ணன் தலைவருக்கு என் உயிரே கொடுப்பேன். என்னுடைய போட்டோவை கிளிங்க, பேனரை உடைங்க, எனக்கு அதை பத்தி ஒண்ணும் இல்லைங்க. ஆனா என் ரசிக மேல மட்டும் கை வைக்காதீங்க. நீங்க தான் என்ன உங்க நெஞ்சில குடி வச்சிருக்கீங்க. இந்த எல்லாம் கொடுத்துட்டீங்க நண்பா. ஹிட்டு, ஃப்ளாப்பு, பிளாக் பஸ்டரு எல்லாம் கொடுத்துட்டீங்க. அதையெல்லாம் விட பெருசு உங்களை நான் சம்பாதிச்சதுதான் நான் நினைக்கிறேன். உலகத்திலே உழைச்சவங்களை மேடையில வச்சு அழகு பார்க்கிற ஒரே முதலாளி ரசிகன் தாங்க. ஃபேன்ஸுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். என்னோட அப்பா அம்மாவோ, என் ஃபேமிலியோ, என் ஃப்ரெண்ட்ஸோ எனக்காக ஃபீல் பண்றாங்கன்னா அவங்க என் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி அதனால ஃபீல் பண்றாங்க. பட் எந்தவித ரத்த சம்பந்தமும் இல்லாம நேரா கூட பார்த்து இருக்க மாட்டாங்க. ஆனா எனக்காக ஒருத்தர் ஃபீல் பண்றாருன்னா அது என்னோட ஃபேன்ஸ் மட்டும்தான். அவங்க தான் எனக்கு ஃபர்ஸ்ட்னு சொன்னாரு.